நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு யூடியூபோட ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜில் சில வீடியோஸ் வந்து சஜஸ்டடாக வந்து காட்டும். இது பரவாயில்லையே, இன்ட்ரெஸ்டடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ பார்ப்பீங்க, 2 வீடியோ பார்ப்பீங்க, 3 வீடியோ பார்ப்பீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து தேடி வந்த விஷயம் வேறு. ஆனால் நீங்கள் வந்து ஏதோ வேறு வீடியோஸில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி நீங்கள் அதில் மூழ்கி போய் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தான் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான சம்பவம் உங்களுக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். இதில் வந்து இது எப்படி தவிர்க்கிறது, இது ஏன் நடக்குது, இந்த விஷயத்தையே எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு குயிக் டிப்பை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். முதலாவது, இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யூடியூப் வந்து நீங்கள் என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான வீடியோஸை கிளிக் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான வீடியோஸை அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாஸ் எல்லாம் கணக்கெடுத்து வச்சுருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் பார்க்கக்கூடிய நபர் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த வீடியோஸை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்துறது தான் யூடியூப்போட வேலை. இது ஏன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நேரம் யூடியூப்பை பார்க்கணும். அதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. நீங்கள் எவ்வளோ நேரம் யூடியூப்பில் இருக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் யூடியூப்புக்கு வந்து பிஸ்னஸ். ஸோ இதை வந்து யூடியூப் வந்து பயன்படுத்துறதுனால நீங்கள் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா இதவே உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க யூடியூப்பில். அந்த அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் வந்து எல்லா வீடியோஸும் சர்ச் பண்ணுறீங்க, எல்லா வீடியோஸையும் பார்க்குறீங்க, எல்லா வீடியோஸையும் கிளிக் பண்ணுறீங்க. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. 3 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த 3 அக்கௌண்ட் எதுக்காக அப்படின்னா, முதலாவது அக்கௌண்ட் உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக, அதாவது உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்காக. நீங்கள் என்ன மாதிரியான கண்டென்ட் பார்க்கக்கூடிய ஒரு நபர், உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு. மேபி அது வந்து ஒரு ஃபிட்னஸ் வீடியோவாக இருக்கலாம், ஃபிட்னஸ் எஜுகேஷன் வீடியோவாக இருக்கலாம், மோட்டிவேஷன் வீடியோஸாக இருக்கலாம், புக் ரிலேட்டடான வீடியோஸ், புக் சம்மரிஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சேனல்ஸ், அல்லது உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரியான ஒரு கிரியேட்டருடைய வீடியோஸ் பார்த்தா நான் டெவலப் ஆகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனல் டெவலப்மெண்ட்டை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு வீடியோஸ் பார்க்குறதுக்குன்னு ஒரு சேனல் தனியாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட் வந்து எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் அல்லது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக. இங்கே வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குற வீடியோஸ் எல்லாமே எதை சார்ந்து இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய தொழில் ரீதியான அல்லது மணி மேனேஜ்மெண்ட், பர்சனல் ஃபைனான்ஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறது எப்படி, அல்லது பிஸ்னஸ் ஐடியாஸ், உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள், டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள், இதை பற்றி அதிகமாக சர்ச் பண்ணுங்கள் அந்த அக்கௌண்ட்டில். ஸோ இந்த அக்கௌண்ட்டை எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் வேறு எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணக்கூடாது. இதை பற்றி மட்டும்தான் நீங்கள் சர்ச் பண்ணணும். அதுக்காக டெடிக்கேட்டட் அக்கௌண்ட்டு தான் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க. இது வந்து 2வது அக்கௌண்ட். 3வது அக்கௌண்ட் எதற்காக அப்படின்னா, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய ஸ்கில்ஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். எதை நீங்கள் டெவலப் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய ஹாபீஸ் என்ன இருக்குது, எந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எந்த ஒரு விஷயத்தில் நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட், இந்த மாதிரி ஒரு 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வேறு எந்த வீடியோஸையும் பார்க்கக்கூடாது. என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும், பார்க்கணும். 2வது பிஸ்னஸ் அக்கௌண்ட், அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அதில் நீங்கள் வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சர்ச் பண்ணக்கூடாது. ஒன்லி பிஸ்னஸ் அல்லது உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை பற்றின விஷயங்களை மட்டும்தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணணும். அது மாதிரியான வீடியோஸை மட்டும்தான் பார்க்கணும். உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கான வீடியோஸை மட்டும்தான் பார்க்கணும், வேறு எதையுமே வந்து பார்க்கக்கூடாது. ஸோ இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி எந்த ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணாவே போதும், உங்களுக்கு எந்த வீடியோ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபே வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நிறையா நேரத்தை வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணி தான் போகிறீங்க. நான் வந்து மார்னிங் டைமில் இந்த வீடியோஸ் தான் பார்க்க போகிறேன், ஈவினிங் டைமில் இந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த வீடியோஸ் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு பிரிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து தேடி
பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுவே வந்து ஒரு சில ரேரான வீடியோஸ் கூட எனக்கு இந்த மாதிரி மெத்தடில் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி யூடியூப்பை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தலாம். உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. சில நேரத்தில் உங்களுக்கே தெரியாத சில உங்களுக்கு தேவைப்படுற வீடியோஸ் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இதன் மூலமாக உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும்.